ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்நாக் ஐட்டம் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்கலாம். இது நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். நல்ல லேயராக நல்ல கரகரன்னு ஓமம் ஜீரக வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கட். குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது கடையில் வாங்கி கொடுக்காம இது போல் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, வேணா அப்புறமா கூட கலந்துட்டு பார்த்துன்னு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு கொஞ்சம் கசக்கிட்டு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அதுபோல் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடி போட்டுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பெருங்காய வாசனை பிடிச்சினாக்கா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய். இப்போ இந்த கோதுமை மாவில் எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் படுற அளவுக்கு 4 பக்கமும் இந்த ஓமம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் போராது மாதிரி இருந்தது, அதனால் போட்டுருக்கேன். ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு காயாமல் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அந்த மாவு. அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை விட்டுட்டு அதிலே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டையும் போட்டு அந்த எண்ணெயோடு நல்லா கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பிஸ்கட் பண்ணுறத நல்ல கரகரன்னு இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து. இந்த மாவு நல்லா ஊறி எடுத்து அதை நல்லா ஒரு தடவை இழுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 4 உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாவை அப்படியே சப்பாத்தியாக இட்டுட்டு கட் பண்ணி போட்டு பொரித்தாலும் பிஸ்கட் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இது போல் இந்த கோதுமை மாவும் எண்ணெயும் தடவி பண்ணுறது இன்னும் நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ இந்த உருண்டையை நம்ம சப்பாத்தி சைஸுக்கு இட்டுக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி எந்த திக்னஸ்க்கு இட்டுப்போமோ அந்த அளவுக்கு இந்த உருண்டையை இட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மேலே நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா ஸ்பூனால் 4 பக்கமும் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை இது போல் மடிச்சுக்கோங்க, வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு தடவிக்கலாம். இது போல் தடவிட்டு நம்ம பிஸ்கட் பண்ணுறத எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்ல லேயராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல கரகரன்னு கிறிஸ்பாக இருக்கும். இது போல் 4 பக்கமும் மடிச்சுட்டு நம்ம மறுபடியும் சப்பாத்தி திக்னஸ்க்கு இட்டுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து இடாமல் கொஞ்சம் லைட்டாக இட்டோம்னாக்கா அந்த லேயர் நல்லா கிடைக்கும். ரொம்ப அழுத்தி இட்டோம்னாக்கா அந்த லேயர் வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாகவே இட்டுக்கலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு துண்டம் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணும்னாக்கா ஒரு குட்டி மூடியை வச்சு கூட போட்டுக்கலாம். இது போல் பீஸ் போட்டுட்டு ஓரத்தில் கண்ணாபின்னான்னு இருக்கிற கோணலாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல பீஸை ஒண்டி எடுத்து வச்சுக்கலாம். கார்னரில் உள்ள பீஸ் எல்லாத்தையும் வேறு மாவோடு சேர்த்து அடுத்த சப்பாத்தி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை ரொம்ப பொங்க காய வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பிஸ்கட்டை போடணும். அப்போ தான் நின்று வேகும், இல்லாட்டா மேலே செவந்துடும், உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாமல் சவுக்குன்னு இருக்கும். அதனால் அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பிஸ்கட் கரகரன்னு. எல்லா பிஸ்கட்டையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விட்டுட்டு அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒத்தாப்பில் வேகும். இது போல் கலரி அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா கலர் ஒரே மாதிரி வரும்.
இந்த எண்ணெயில் உள்ள ஓசையெல்லாம் அடங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கட் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதுக்கு மேலே விட்டோன்னா கருகி போயிடும். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு வாரம் ஆனால் கூட கிறிஸ்பாக இருக்கும். அவ்வளோதான், இந்த டேஸ்டியான கோதுமை பிஸ்கட் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடுது. குழந்தைலேருந்து பெரியவா வரையிலும் இதை தைரியமாக சாப்பிட்லாம். வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.